Exercise 3.3 question number 4. Determine k and solve the equation 2x cube minus 6x square plus 3x plus k is equal to 0. First k ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா if one of its roots is twice the sum of other two roots. So இது ஒரு cubic equation, it has three roots. Condition is if one of roots is twice the sum of other two roots. So given cubic equation இது இருக்குது. இதில் ஒரு constant unknown constant k இருக்குது. First இந்த k ஓட வேல்யூ நாம் கண்டுபிடிக்கணும். என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா one of its roots is twice the sum of other two roots. So let the roots are அவங்க கொடுத்துருக்குற கண்டிஷனில் அந்த ரூட்ஸை நாம் எடுத்துக்கணும். Let the roots are so alpha beta என்ன கொடுத்துருக்காங்க one of the root is twice the sum of other two roots. So 2 times of alpha plus beta. So இந்த 3 தான் இதோட roots. So இதிலிருந்து நான் sum of roots கண்டுபிடிக்கிறேன். sum of rootsலேருந்து ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி k யோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு நாம் பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு sum of roots. sum of roots நமக்கு ஃபார்முலா என்ன? sum of root is equal to minus b by a. Here a is equal to 2, b is equal to minus 6, c is equal to 3 and d is equal to k. So sum of roots. Sum of roots is equal to minus b by a. So sum of roots அப்படின்னா இந்த roots எல்லாம் நான் ஆட் பண்ணணும். So alpha plus beta plus 2 times of alpha plus beta is equal to minus b by a. So minus 6 by a value 2. So minus எனக்கு cancel ஆகிடும். So இங்கே நான் ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன வரும்? alpha plus beta plus 2 நான் உள்ள மல்டிபிள் பண்ணும்போது 2 alpha plus 2 beta is equal to 6 by 2 cancel பண்ணா 3. So இப்போ பாருங்கள், alpha plus 2 alpha 3 alpha or beta plus 2 beta plus 3 beta is equal to 3. So நான் இங்கே 3 காமனாக எடுத்துக்கிறேன். என்ன கிடைக்கும்? alpha plus beta is equal to 3. Therefore alpha plus beta is equal to இந்த 3 and 3 cancel பண்ணிக்கலாம். So 1. So இதிலிருந்து alpha is equal to 1 minus beta அப்படின்னு எழுதிக்கலாம். or beta is equal to 1 minus alpha அப்படின்னு எழுதிக்கலாம். ரெண்டுமே சேம் தான். ஸோ நான் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் ஆல்ஃபா எடுத்து நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். நம்ம இதில் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் பீட்டாவையும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், தப்பில்லை. ஓகேவா? ஸோ இப்போ ஒன் ஆஃப் த ரூட் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 பை ஆல்ஃபா. ஸோ இந்த ரூட்ஸில் பீட்டாவோட வேல்யூவில் 1 பை ஆல்ஃபா அப்படின்னு நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ என்ன ரூட் என்ன ஆகிடும் அப்படின்னு பாருங்கள். therefore roots are roots என்ன? ஆல்ரெடி ரூட்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஆல்ஃபா பீட்டா 2 times of alpha plus beta. ஸோ பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னு நான் இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் ரூட்ஸ் என்ன ஆகிடும்? ஆல்ஃபா பீட்டா பிளேஸில் 1 மைனஸ் ஆல்ஃபா 2 times of alpha place alpha beta பிளேஸில் 1 மைனஸ் ஆல்ஃபா. ஸோ ப்ளஸ் ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா கேன்சல் ஆகிடும். Therefore the roots are alpha 1 minus alpha into 2. இதுதான் இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ். ஸோ கிவன் ஈக்குவேஷனுக்கு 2 ஒரு ரூட் அப்படிங்கிறது எனக்கு இப்போ கிடச்சிருச்சு. ஒரு நம்பர் வந்து ரூட்டாக கிடச்சிருச்சு. இந்த நம்பரை யூஸ் பண்ணி கிவன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு கேயோட வேல்யூ கிடைக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்? ஸோ இப்போ எனக்கு என்ன தெரியும்? சின்ஸ் 2 is the root of since 2 is a root of given equation. அந்த ஈக்குவேஷன் எழுதிக்கலாமா? 2x cube minus 6x square plus 3x plus k is equal to 0. ஸோ இந்த 2 வந்து இந்த எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ 2 into 2 cube 8 minus 6 into 2 square 4 plus 3 into 2 plus k is equal to 0. 16 minus 24 plus 6 plus k is equal to 0. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்?
6 plus 16 22 22 minus 24 minus 2 plus k is equal to 0 which implies k is equal to minus 2 right hand side வந்துச்சுனா plus 2 ஆயிடும். So k யோட வேல்யூ நாம கண்டுபிடிச்சாச்சு. First determine k ங்கிறதான question. So k யோட வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன். Next நான் என்ன பண்ணனும் அப்படினா இந்த k யோட வேல்யூவை இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு அந்த ஈக்குவேஷனை நான் சால்வ் பண்ணனும். ஓகேவா? So the equation எப்படி ஆயிருது k place the 2 substitute பண்ணிட்டோம். roots are இதோட roots வந்து alpha 1 minus alpha 2 அப்படினு நமக்கு கிடைச்சிருச்சு. So இப்போ நான் sum of root கண்டுபிடிச்சேன் அப்படினு வெச்சுக்கோங்களேன். இந்த ரூட்டை நான் sum பண்ணும்போது alpha minus alpha ஆல்பாவே கேன்சல் ஆயிடும். So எந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறதுனே தெரியாது. So நான் என்ன பண்றேன் product of root இங்க கண்டுபிடிக்க போறேன். product of roots கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா minus d by a. So இதான் product of roots கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. So இப்போ பாருங்க roots எல்லாம் ப்ராடக்ட் பண்றேன். alpha into 1 minus alpha into 2 is equal to d value இங்க 2. So minus 2 by 2. இதை கேன்சல் பண்ணிக்கலாம். இதை மல்டிபிள் பண்ணா எனக்கு என்ன ஆகும்? உள்ள மல்டிபிள் பண்ணும்போது alpha 2 alpha உள்ள மல்டிபிள் பண்ணும். So 2 alpha minus 2 alpha square is equal to minus 1. So எல்லாமே left hand side வந்துச்சு அப்படினா என்ன ஆகும்? minus 2 alpha square plus 2 alpha plus 1 is equal to 0. So first term நாம நெகட்டிவ் எப்போதுமே அவாய்ட் பண்ணுவோமா? So என்ன ஆகும்? 2 alpha square minus 2 alpha minus 1 is equal to 0. So இதை நார்மலாக நான் ஃபேக்டர் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக நான் இதை வந்து ஃபேக்டர் பண்ண முடியாது. ஸோ ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணி ஃபேக்டர் பண்ண போகிறேன். ஸோ ஃபார்முலா மெத்தட் ஃபார்முலா ஹியர் a is equal to 2, b is equal to minus 2, c is equal to minus 1. ஃபார்முலா மெத்தட்னா alpha is equal to minus b plus or minus root of b square minus 4ac by 2a. இதை அப்ளை பண்ணலாமா? ஸோ மைனஸ் பிங்கிறது ஆல்ரெடி minus 2 plus or minus root of b square. So minus 2 square minus 4a value 2, c value minus 1 by 2a. 2a na 2 into a value 2 தான். So which is equal to minus minus plus 2 ஆயிடும். 2 plus or minus root of 4 minus minus plus 4 2s are 8 by 2 2s are 4. So என்ன ஆகும் அப்படின்னு பாருங்க, which is equal to 2 plus or minus root of 12 by 4. So இதை நான் எப்படி எழுதிக்கலாம்? 2 plus or minus 2 root 3 by 4 அப்படின்னு எழுதிக்கலாமா? ஸோ நியூமரேட்டரில் நான் 2வை காமனாக எடுக்கிறேன். 2வை காமனாக எடுத்தேன் அப்படின்னா 1 plus or minus root 3 by 4. ஸோ இந்த 2 and 4 கேன்சல் பண்ணும்போது எனக்கு by 2 அப்படின்னு கிடைக்கும். Therefore alpha is equal to 1 plus or minus root 3 by 2. So if alpha value 1 plus root 3 by 2 இருந்தால் ரூட்ஸ் என்ன, and alpha value 1 minus root 3 by 2 இருந்தால் ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நாம் இப்போ கண்டுபிடிச்சு எழுதணும். So first one, if alpha is equal to 1 plus root 3 by 2 அப்படின்னா ரூட்ஸ் ஆர். ரூட்ஸ் என்ன அப்படின்னு பாருங்கள். ரூட்ஸ் ஆர் ரூட்ஸுங்கிறத ஆல்ஃபா 1 மைனஸ் ஆல்ஃபா 2 இதான ரூட்ஸ். ஸோ ஆல்ஃபாவோட பிளேஸில் இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஆல்ஃபாங்கிறது 1 ப்ளஸ் ரூட் 3 பை 2 கமா 1 மைனஸ் 1 ப்ளஸ் ரூட் 3 பை 2 கமா 2. ஸோ இதை நான் மைனஸ் பண்ணும்போது எல்சிஎம் எடுப்பேனா? ஸோ இந்த ரெண்டும் அப்படி எழுதிக்கிறேன். 1 ப்ளஸ் ரூட் 3 பை 2 கமா 2 மைனஸ் 1 ப்ளஸ் ரூட் 3 பை 2. நான் ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். ப்ராக்கெட் போட்டு தான் எல்சிஎம் எடுக்கிறேன். ஏன்னா மைனஸ் உள்ளே போகும்போது எனக்கு சைன் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறதுனால ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். ஸோ 1 ப்ளஸ் ரூட் 3 பை 2 கமா 2 மைனஸ் 2 மைனஸ் 1 மைனஸ் ரூட் 3. ஸோ 2 மைனஸ் 1 1 மைனஸ் ரூட் 3 பை 2 மைனஸ் 2. ஸோ இந்த மைனஸ் வந்து உள்ளே போகும்போது இங்கேயும் போகும், இதுவும் மைனஸ் ரூட் 3 ஆகிடும். சரியா? ஸோ இதான் ரூட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இஃப் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் ரூட் 3 பை 2 இருந்துச்சுன்னா ரூட்ஸ் ஆர்.
roots அதெல்லாம் alpha 1 minus alpha 2. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஆல்ஃபாங்கிறது 1 minus root 3 by 2. 1 minus alpha 1 minus root 3 by 2 2. ஸோ இப்போ பாருங்கள் 1 minus root 3 by 2. இது நான் எல்சிஎம் எடுத்தேன் அப்படின்னா 2 எடுப்பேன். 2 minus 1 minus plus root 3 comma 2. ஸோ இப்போ என்ன ஆகும், which implies 1 minus root 3 by 2 comma 2 minus 1 1 plus root 3 by 2 comma 2. Therefore the roots are 1 minus root 3 by 2, 1 plus root 3 by 2 and 2.